பார்த்தீங்கன்னா நகைக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆட்டில் வந்து நம்ம விளம்பரம் பண்ணணும்னு இந்த ஐடியாவில் இறங்கியிருக்கேன். இப்போ இந்த நம்பர்லேருந்து பொண்ணுங்க சைட்லேருந்து காலே வரலையா? அதிகபட்சம் வர்றது 2ஆம் தாரம் தான் வருது. எனக்கு குழந்தை இருக்குது, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா கேட்குறாங்க. என் மூலியமா ஒரு குழந்தை பெற்றுப்பீங்களான்னு கேட்டா அது முடியாது, நீங்க என் குழந்தைக்கு மட்டும் தான் அப்பனா இருக்கணும், உங்களுக்கு குழந்தை வரக்கூடாது அப்படின்றாங்க. இதுல வந்து நான் என்ன எழுதிச்சிருக்கேன்னா, இது என்னோட ப்ரொஃபைல். பொண்ணுங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்கும் தெரியுங்களா, நல்லா இருக்காரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய மனுஷனத்தனமாகவும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹீரோ மாதிரி எதிர்பார்ப்பாங்க. என்ன இப்படி தான் வச்சிருப்பாங்க. அவரை பார்த்து தான் நான் இதை எடுத்தேன். நான் இது வரைக்கும் மேட்ரிமோனிலேருந்து குறைஞ்சபட்சம் வந்தீங்கன்னா ஒரு 10,000 செலவுக்கிறவங்கிட்ட ஒரு 50,000 செலவு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்கு. மேட்ரிமோனிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தை 2 போட்டு அனுப்புறாங்க. அவங்க எப்படி அழகாக அனுப்புறாங்க, நம்ம பார்த்தோன்னே பக்குன்னு சூப்பரா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இருங்க நான் பொண்ணு வீட்டில் கேட்டு சொல்றேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்களே. கையில இதோட சுத்திட்டே இருக்கீங்களே. ஆட்டோல ஏற பொண்ணா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து பேசுற பொண்ணா இருந்தாலும் பிடிச்சுன்னு சொன்னிச்சுன்னா ஆட்டோ நிப்பாட்டி ஒரு கோயிலை வச்சு டக்குன்னு காலி தட்டிடணும். வரப்போற மனைவிக்காக எனக்கு வந்து ஊர்ல வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, ஃபிளாட்டுங்க இருக்குது, தாத்தா சொத்து இருக்குது. சென்னையிலையும் ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். கார்பெண்டர் வேலை நல்லா தெரியும். அதுலயும் மாசம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறேன். ஆட்டோ ஓட்டி மாசம் 60,000 சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்க தெரியும், நல்லா வச்சு காப்பாற்ற என்னால முடியும். ஆரோரூட் சீரியலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்த ஷூட் வேற, எடுத்த ஷூட் வேற. ஷூட் முடிச்சுட்டு நான் அப்படியே வரும்போது ஒரு ஆட்டோ ஒன்று வந்து பார்த்தேன். அந்த ஆட்டோ பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஆட்டோக்கு பின்னாடி இந்த போஸ்டர் பார்த்துருப்போம், ப்ரொமோஷனுக்காக ஒட்டின பேனர்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோ வந்து மாடிஃபை பண்ணி பார்த்துருப்போம்ல. ஆனால் இந்த ஆட்டோவை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி என்ன வித்தியாசம், என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேரடியாகவே போய் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இருந்தோம், வண்டியை பாதியிலே நிப்பாட்டிட்டு கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணும், இவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டே ஆகணும்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இருந்தேன், வர வழியில தான் உங்க ஆட்டோவை பார்த்தேன். உங்க ஆட்டோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆட்டோவில் அந்த பின்னாடி விட்டுருந்த பேனர் எல்லாமே ரொம்ப, நான் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட நீங்கள் அது என்ன பேனர் எதுவுமே நான் சொல்லவே இல்லை, பின்னாடி என்ன இருக்குது ஏதுன்றதை. நான் லைவா அப்படியே உங்க கூட போயிட்டு பின்னாடி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ போலாமா, எனக்கு அது என்ன ஏதுன்னு காட்டுங்க அப்படியே. ஓகேவா, வாங்க பார்க்கலாம். அண்ணா இது இல்லாமல் வரதே இல்லை. இதுதானே ஹைலைட், இதுதானே எல்லாத்துக்கும் இருக்குது. இதை வச்சு தான் தாலியோட ஒரு பையன் சுற்றுறேன்னு சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேண்ணா. ஆமாண்ணே. வர வழியில நம்ம எப்பயும் ஆட்டோவை பார்ப்போம், அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இந்த ஆட்டோவை பார்க்கும்போது என்னடா அது பின்னாடி இவ்வளோ பெரிய போர்டு, நான் ஏதோ கட்சி போஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஆனா கீழே இந்த மணப்பெண் தேவைன்றத பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஓகே, மணப்பெண் தேவைன்னா ஜென்ரலா ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி பேர் போட்டு மணமகள் தேவை, மணப்பெண் தேவை நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆமா, ஆனா உங்களுக்கு மணப்பெண் தேவைன்றது நீங்களே போட்டோ போட்டு ஒட்டியிருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமாண்ணே. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இந்த ஐடியா எதனால எப்படி வந்துச்சுன்னா, சென்னையில் வந்து சென்னை எனக்கு புதுசு தான். நம்ம வந்து சென்னை கிடையாது, புதுசுங்கும் போது இங்கே நான் வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது எல்லா ஆட்டோவிலையும் பார்த்தீங்கன்னா நகைக்கடை விளம்பரம் பண்ணுறாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம விளம்பரம் பண்ணுவோம், பெண் வேணும்னு சொல்லி நான் ஜோடி ஆப்பு, தமிழ் மேட்ரிமோனி, புரோக்கர்லாம் காசு கொடுத்துருக்கேன். அது நம்ம விளம்பரம் பண்ணுவோன்னு இந்த ஐடியாவில் இறங்கியிருக்கேன். இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் ஆண்கள் வந்து 4 கல்யாணம் பண்ணாங்க, 3 கல்யாணம் பண்ணாங்க. இப்ப ஒரு கல்யாணம் பண்றதுக்கே குதிரை கொம்பா இருக்குது. எப்படி? ஆனா அதுதான் என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஏன்னா இங்க ரொம்ப வண்டி அது இதுன்னு போயிட்டு இருக்கா, நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களை பத்தி சொல்லுங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சொந்த ஊர் பக்கம் வந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம். அது பக்கத்துல ஒரு கிராமம் ஆவணங்குடி. அதுல பல்லக்கவர் தெரு தான் நம்ம எங்களோட தெருவு. அதுல எங்க வீடு இருக்குது. அங்கதான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன். 10வது வரைக்கும் அங்கே மேல்நிலை ஸ்கூலில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க கேன்சரில் 10th படிக்கும்போது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். வீட்டுக்கு தேவையான அருகால், ஜன்னல், சோஃபா, கட்லு எல்லாமே நல்லா பண்ணுவேன், நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் மாமா இங்கே சென்னையில் இருக்காங்க, அக்கா வீட்டுக்காரரு. ஒரு ஒர்க்குக்காரனே வர வச்சார், அர்ஜென்ட் வேலை, ஆள் இல்லைன்னு சொல்லி வர வச்சார். வந்த இடத்துல அங்கே ஊரில் சம்பளம் வந்து 600 ரூபா, இங்கே 1000 ரூபா தராங்க. அது சம்பளம் கூடவும் கிடைக்கிது, வேலை நல்ல கபோர்டு வேலையாக செய்கிறாங்க. ஈஸியான வேலையாக இருந்துச்சு. ஊரில் வந்து மர வேலைனா கஷ்டமாக இருக்கும், கபோர்டு வேலைனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அப்படி செஞ்சுட்டே இருந்தேன். போயிட்டு இருந்து ஒரு டயத்தில் வேலை ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் சென்னையில் சுத்த எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சென்னை எப்போ வந்தீங்க? நான் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுதுண்ணே. 3 வருஷமா? அதில் வந்து இந்த எம்ஜிஆர் சமாதி, நடிகர் சிவகார்த்தியான வீடு, நடிகர் சூர்யான வீடு, சிம்பண்ண வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நடிகர் சியாம் அண்ணன் வீடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி நடிகர் வீடெலாம் நிறையா இங்கே இருக்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து சினிமா நிறையா பார்ப்பேன். அதில் இது மாதிரி வீடெலாம் ஈஸியாக பார்க்குறேன். அது மாதிரி அவங்க வெளியே வருவாங்க, நான் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அவங்க சாதாரணமாக வெளியே வாக்கிங் வரும்போது
அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான். சென்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஊர் பக்கம் போல். இப்போ என்னென்னா ஆசிரியர் வேலை செய்யும்போது இவங்களை வந்து பார்க்க முடியாது, அதனால வேற ஏதாவது பண்ணணுன்னு தான் சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன். சரி, இப்போ இது வந்து ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த உங்க போட்டோல இருந்து எல்லாமே போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல இப்போ என்னென்ன எழுதி வச்சிருக்கீங்க? இப்போ இதுல வந்து நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, இது என்னோட ப்ரொஃபைல். பொண்ணுங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, நல்லா இருக்காரு எப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இப்போ பெரிய மனுஷனத்தனமாகவும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹீரோ மாதிரி எதிர்பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த போட்டோ வந்து ஹீரோ மாதிரி பாக்குறதுக்கு லுக்கா இருக்குல்ல, விஜய் அண்ணா இப்படிதான் வச்சிருப்பாங்க. அவரை பார்த்து தான் நானும் இதை எடுத்தேன். நடிகர் ஆக்டர் விஜய் அண்ணா இப்படி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து அதை எடுத்தேன். அது வந்து நார்மலா ஒரு மாப்பிள்ளை தோட்டத்தோட அது பண்ணிருக்குது. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை, எப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும், அதுக்காண்டி தான் சீக்கிரம் டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமா பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த ஆங்கிள் தான் இந்த இது இது வந்து ஒரு பணிவோட ஒரு பெரிய மனுஷன் பாக்கிறதுக்கு ஒரு நினைப்பாங்களா, ஒரு மாப்பிள்ளை தோட்டத்துல நீட்டா இருக்கு, மாப்பிள்ளை மாதிரி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டு தோட்டத்தோட அது இருக்குது. அது மாதிரி ஓகே. இதுல வந்து உங்க பேர் எழுதிட்டீங்க, ஆர் பிரபுன்னு சொல்லி பேர் போட்டீங்க. சென்னை ஆட்டோ. அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், அம்மா பேரு சரோஜா. ரெண்டு பேர் போட்டோவுமே போட்டீங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு ஒரே பையனானே? நான் அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு 37 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் போட்டோவே போடல இதுல? அப்புறம் அவர் வேணாங்கிறாங்க, ஏன்னா அவர் வந்து நிறைய 5 வருஷமா தேடிட்டு இருக்காரு. நானாவது நல்லா ஆச்சாரிய வேலை செய்யறேன், ஆட்டோ ஓட்டுறேன், அவர் ஊர்ல ஆச்சாரிய வேலை மட்டும் செய்யறாரு. அது இல்லாமல் அவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு, அவர் வேணாம், நானும் தேடி பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடுறாங்களா, இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் வந்து அப்பா அம்மா வந்து பார்த்து தான் பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. இப்போ இல்லை ஜென்ரேஷன் எப்படின்னா, அப்பா அம்மாட்ட வந்து எனக்கு இவர் தான் வந்து எனக்கு மாப்பிள்ளையே வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷு படிப்பறிவுலாம் இல்லை, புள்ள படிச்சிருக்குது, நல்லா சம்பாதிக்குது, அதுக்கு தெரியும் அதோட வாழ்க்கை எப்படி நடத்தணுன்ட்டு, சரிம்மா உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்குமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. சிலவங்க சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்து அப்பா அம்மாட்ட நிற்கிறாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டோமா இவர் தான் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு நிற்கிறேன். அது பெற்றவங்க ஏற்றுக்கிறாங்க, சரி பிள்ளைங்களோட சந்தோஷம். இப்போ ஜென்ரேஷன் அப்படி இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனுக்குள்ள நம்மளமான பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதானே சொல்றேன்ல, அந்த காலத்துல வந்து ஒரு பையன் வந்து 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஒரு பையன் வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கே குதிரை கொம்பா இருக்குது. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு பேப்பரை எடுத்து பாருங்க, எல்லா பேப்பரும் எடுத்து பாருங்க, எல்லா பேப்பர்லயும் பாத்தீங்க பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் வந்து 50 கல்யாணம் பண்ணிருக்குன்னு சொல்லி வருது, ஒரு சில பெண்கள் 5 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வருது. அந்த காலத்துல ஆண்கள் பண்ண விஷயத்த பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கீழே வந்து மணமகள் தேவைன்னு போட்டீங்க, அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கீங்க? ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேண்டாம், டிகிரி இருந்தால் போதும், நிறம் முக்கியம் இல்லை. எனக்கு அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கழுத்துல கையில இதெல்லாம் போட்டிருக்கீங்க, பிளஸ் இந்த கையில இதோட சுத்திட்டே இருக்கீங்களே, இதை எப்போ வாங்குனீங்க, என்ன இது? அதை பத்தி இது வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆகுதுண்ணே. நம்ம கிட்ட என்ன ஆட்டோல ஏற பொண்ணா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து பேசுற பொண்ணா இருந்தாலும் பிடிச்சின்னு சொன்னிச்சுன்னா உடனே கட்டிடணும். இல்லாட்டி அதோட மனசு மாறிடுச்சுன்னா திருப்பி அது மனசு மாறத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். அந்த ஒரு கான்செப்ட் தாங்க. அதாவது அது பிடிச்சுனா மட்டும்தான் கல்யாணம் பண்றோம், பிடிச்சி இல்ல. நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஆட்டோ நிப்பாட்டிடுவீங்களா? அப்போ ஆட்டோ நிப்பாட்டி ஒரு கோயில வச்சு டக்குன்னு காலி தட்டிடணும், மனசு மாறிடக்கூடாது இல்ல. ஓகே. இப்போ வேலைச்சேரில ஏறுறாங்க, கிண்டி போறதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கிண்டி கிட்ட இருக்கு நிப்பாட்டி தள்ளி போற வழியில எம்பிட்டு கோயில் இருக்கு நம்ம ஊர்ல, டப்புன்னு நிப்பாட்டி கட்டிட வேண்டியதானே. கிண்டியை தாண்டி அரும்பாக்கம் போறதுக்குள்ள மனசு மாறினாலும் மாறிடு சொல்ல முடியாது இல்ல. டப்புன்னு அந்த இதுதான் டீ சாப்பிட்னு நினைக்கிறீங்க, அந்த டயத்துல சாப்பிடணும், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா சரி டீ சாப்பிட டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு மாறிடுது இல்ல. அது மாதிரி டக்குன்னு மாறுறதுக்குள்ள நம்ம தாலியை கட்டி மனைவி ஆக்கிடணும். அதோட இது இருக்கீங்க. சரி, இப்போ என்னன்னா வரதட்சணை வேணான்னு சொல்றீங்கல்ல, நீங்க உங்க வரப்போற மனைவிக்காக என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? நான் வரப்போற மனைவிக்காக எனக்கு வந்து ஊர்ல வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, பிளாட்டுங்க இருக்குது, தாத்தா சொத்து இருக்குது. சென்னையிலயும் ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். கார்பெண்டர் வேலை தெரியும், சென்னையில 4 சென்ட் கூடவஞ்சியில் 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். கார்பெண்டர் வேலை நல்லா தெரியும், அதுலயும் மாசம் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கிறேன். ஆட்டோ ஓட்டி மாசம் 60,000 சம்பாதிக்கிறேன். பெண் சம்பாதிக்க தெரியும், நல்லா வச்சு காப்பாத்த என்னால முடியும், எந்த கெட்ட பழக்கம் இல்ல. அப்படியாண்ணா? சூப்பர்ண்ணா. இது போதும். என்ன அப்புறம் என்ன பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியுங்களா, இப்ப இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, பெத்தவங்க வந்து வெளியே வந்து கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. பிறந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கல்ல, அதுல அவங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னா, நம்மள வந்து வெளியெல்லாம் கூட்டு போனோம், வீட்டுக்காரரு எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் சுத்திட்டு வரணும், தேவையானதை வாங்கி தரணும், இதெல்லாம் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குள்ள தோன்றது கரெக்டு தான். ஆனா என்னன்னா, இது வந்து எல்லார் பையனும் வந்து இது பண்றது இல்லை. என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க, பெத்தவங்க மாதிரி தான், கல்யாணம் பண்ணாம வீட்டில் பொண்டாட்டி வச்சாமா பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட தாட் என்னன்னா, வெளியெல்லாம் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும், துணிமணிலாம் நல்லா கலர் கலராக மாட்டணும், அவங்களோட ஆசை இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களை மாதிரி இளைஞர் லவ் பண்ணுறாங்க,
நீங்கள் அவங்கள வெளியெல்லாம் கூட்டு போகிறீங்க வரீங்க, உடனே அவங்கள பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கல்யாணம் பண்ண பொண்டாட்டி வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு ஆகிறது லேட் ஆகுது. சரி, உங்களுக்கு இப்போ என்ன வயசு ஆகுதுண்ணே? எனக்கு 32 ஆகுதுண்ணே. 32 வயசு ஆகுது. சரி, இப்போ இத்தனை வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த என்ன வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துருச்சு. இந்த போர்டு மாட்டினேன். இப்போ ஒரு மாடி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் ஆகுது. அதில் வந்து எனக்கு பாதி ஃபோன் நம்பர் வருது ஆண்கள்ட்ட இருந்து. என்னன்னா, அண்ணே சூப்பர்ண்ணே நல்லா பண்றீங்க, ஆனா எனக்கு கல்யாணம் ஆகலண்ணே 40 வயசு ஆகுதுன்றாங்க. சரி, அப்போ உங்களுக்கு இந்த நம்பர்ல இருந்து பொண்ணுங்க சைடுல இருந்து காலே வரலையா? பொண்ணுங்க சைடு 50% தான் வருது. என்ன வருது? 10th படிச்சவங்க 11 12 அப்படி வருது. அதிகபட்சம் வர்றது 2ஆம் தரம் தான் வருது. 2ஆம் தரம் எனக்கு குழந்தை இருக்குது, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்களா, என்ன பார்த்துப்பீங்களா கேக்குறாங்க. சரி ரைட்டு, அது கூட ரைட்டு. ஆனா நான் என் சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன். சரிங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து அந்த உங்க குழந்தை இருக்கட்டும், எனக்குன்னு என் வாரிசுன்னு என்னோட ரத்தன்னு என் மூலியமா ஒரு குழந்தை பெற்றுப்பீங்களான்னு கேட்டா அது முடியாது. நீங்க என் குழந்தைக்கு மட்டும்தான் அப்பனா இருக்கணும், உங்களுக்கு குழந்தை வரக்கூடாது அப்படின்றாங்க. ஏங்க என் ரத்தம் எனக்கு தூக்கி பார்க்கணும் ஆசை இல்லையா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு நேம் வேணும். ஒரு வீட்டுக்காரா மட்டும் தான் இருக்கணும். எனக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு நேம், புருஷனா மட்டும் தான் நீங்க இருக்கணும். மற்றபடி ஏங்க அது உங்க வயிற்றுல தாங்க பிறக்க போகுது. நானா இதுக்குன்னு வேற வயிற்றுல போய் பெற்று எடுத்து கொடுக்க போறேன்? உங்க வயிற்று பிறகு அது உங்க குழந்தை போகுது. அப்படிலாம் முடியாதுங்க. நீங்க வந்து என் குழந்தைங்க மட்டும் தான் நீங்க அப்பனா இருக்கணும். நீங்க தனியாலாம் நீங்க பெத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க, வந்து வேணா வீட்டுக்காரா இருங்க. அப்படிலாம் ஒருத்தன் கண்டிஷன் பண்றாங்க. வேற என்ன ஃபோன் சொல்றாங்க? வேற என்னலாம் சொல்றாங்க ஃபோன் பண்ணி? லேடிஸ்லாம் என்னென்ன பேசுறாங்க? லேடிஸ்லாம் என்ன பேசுறாங்க? சிலவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, சிலவங்க அவங்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க. சிட்டி சைடு உள்ள பொண்ணுங்க எல்லாமே சிட்டாக பேசுகிறாங்க. இப்போ கூட ஒருத்தவங்க பேசுனாங்க. நான் என்ன சொன்னேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன்னாங்க. சரிங்க ஓகேங்க, என்ன 32 வயசுன்னு சொன்னாங்க. சரி ஓகேங்கண்ணே. நான் சொன்னேன், எனக்கு மனைவி வந்து அட்வொகேட்டாக படிக்க வைக்கணும்னு ஆசைங்க. என்ன அதெல்லாம் முடியாதுங்க, நான் அட்வொகேட்லாம் படிக்க மாட்டேன், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதாவது நம்ம புருஷன் வந்து சொன்னாங்கன்னா வில்லேஜ் சைடில் புருஷன் என்ன சொல்கிறாங்க அதை கேட்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நமக்கு கல்யாணம் ஆகுறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. பொண்ணு கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலை சுற்றிட்டு இருக்கும். பொண்ணு வரும்போது ஒரு பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா தாலி கட்டிருன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம சுத்திட்டு இருக்கோம். தாலியை கையில அதனால வச்சு சுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல பொண்ணு வரும்போதே ஓகே சரி கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம், இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணிக்கலாம், இது நடந்துக்கலாம்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ கொஸ்டினையும் இவ்வளோ இதையும் கேட்டலாம், அந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம்? அது மட்டும் இல்லைங்கண்ணே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு பேசுறத கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து அதிகமாக ஓட்டுறது சென்னைக்கு ஹைகோர்ட் பக்கம் தான் ஓட்டுறேன். அங்கே ஒரு நாளைக்கு எத்தனை பெண்களுக்கு டைவர்ஸ் கேட்டு நிற்கிறாங்க தெரியுங்களா? என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சிட்டாரு, அதுக்கு டைவர்ஸு. என் வீட்டுக்காரர் திட்டாரு, அதுக்கு டைவர்ஸு. என் வீட்டுக்காரர் எனக்கு சரியா சாப்பாடு போடல, அதுக்கு டைவர்ஸு. இப்போலாம் சும்மா கொசு கடிக்கிற மாதிரி டைவர்ஸ் போறாங்க. அதனால முன்னாடியே கேட்டுட்டா, ஏமா நான் முன்னாடி முன்னாடி சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இப்போ எதுவுமே நீங்களா இருந்தால் ஒரு வீட்டில் எனக்கு ஒரு வேலை தரீங்க, உங்க வீட்டில் வந்து ஒரு ஜன்னல் செஞ்சு தரேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரேட் எவ்வளோ கேட்பீங்க, என்ன டிசைன், என்ன கேட்டு நம்ம தொடுவோம். அது மாதிரி தான் இப்போ பெண் கல்யாணம் பண்றதாலும் பெண்களை வந்து கேட்டுட்டு தான் நீங்க எல்லாத்தையும் சம்மதமாக கேட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். நீங்க இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம சொல்றதை கேட்பாங்க நினைச்சீங்கன்னா இப்போ அந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. சரி, நிறைய ரெஜிஸ்டர்ல போய் அப்ளை பண்ணிருக்கீங்க, நிறைய அந்த ஆப்ல, அதுக்கப்புறம் இந்த போயிட்டு அந்தந்த மேட்ரிமோனியல்ல போய் அப்ளை பண்ணிருக்கீங்களா? அங்க இருந்து என்னென்ன ரிப்ளை எல்லாம் வருது? இப்போ அவங்க வந்து எப்படி தெரியுங்களா, ரெண்டு செலவு பண்ணிருப்பீங்க. நான் இது வரைக்கும் மேட்ரிமோனியல்ல இருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 செலவு பண்ணிருக்கேன். 30,000 செலவு பண்ணி புரோக்கர் கிட்ட ஒரு 50,000 கிட்ட செலவு பண்ணிருக்கேன். ஓ, மேட்ரிமோனிக்கு 30,000, புரோக்கருக்கு தனியா 50,000 கொடுத்துருக்கீங்க. ஆமா, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட. 1 லட்சம் ரூபாய் அலைச்சல்லாம் இருக்குல்ல, அதான் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்கு. என்ன சொல்லுவாங்க, அதுல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ்லாம் வருது? மேட்ரிமோனியல்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செய்யறாங்க, 2 வாரத்துக்கு 2 போட்டோ அனுப்புறாங்க, லட்சணமா அழகா அனுப்புறாங்க. நான் என்ன கேட்கறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணு வீட்டில் பிடிச்சிருக்கான்னு கேட்டு அனுப்புங்க. அவங்க எப்படி அழகாக அனுப்புறாங்க, நம்ம பார்த்தோன்னே பக்குன்னு சூப்பராக இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறோம், இந்த மாதிரிங்க நீங்கள் அனுப்பிச்ச போட்டா பிடிச்சிருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இருங்க நான் பொண்ணு வீட்டில் கேட்டு சொல்கிறேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்களே. அவங்க கேட்டோடனே அவங்க முடியாதுன்றாங்களாட்டுக்கு. சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்க சொல்லி போகிறாங்க, இல்லைங்க உங்களை வந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டுறது பிடிக்கல சொல்கிறாங்க, நீங்கள் கார்பெண்டர் அவங்க படிச்சு எதிர்பார்க்குறாங்க. நான் என்னம்மா சொல்கிறேன், நீ அது முன்னாடி கேட்டுட்டு சரியா அனுப்புமா போட்டாவா. நீ இப்படியே வீட்டில் என்னமோ இந்த ஏதோ இந்த இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்களே அது மாதிரி கொடுத்துட்டு இருக்க, நீ கேட்டுக்கிட்டு பண்ணாலும் சந்தோஷமா இருக்கும். நீ இப்படி அனுப்பிறோ, இது நம்ம மனை ஓப்பனா கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்க. கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இது நம்ம மனைவி ஆக போகுது, நான் அழகா இருக்கு, நம்ம கல்யாணம் ஆக போகுது, அப்படிலாம் கனவு காண திடீர்னு இல்லைன்னா என்ன வருது? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பசியோட இருக்கீங்க, ஒரு பிரியாணி இருக்குது, நான் கொண்டு வந்து கையில் வைக்கிறேன், சாப்பிட்றியான்னு கேட்குறேன், நீ என்ன பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு கிட்ட வந்துருச்சே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு நமக்கு வாய்க்கு எட்டுன்னு தானே இருப்பீங்க. திடீர்னு நான் அந்த பிரியாணி போய் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
அது மாதிரி பொண்ணு போட்ட காமிச்சிட்டு திடீர்னு இல்லைப்பா இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் அந்த மேட்ரிமோனியில் பண்ணிட்டு இருக்காங்க. புரோக்கர் சைடில் என்னெல்லாம் சொல்கிறாங்க? புரோக்கர் சைடில் வாய்ப்பத்தில் ஊசியாக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. தம்பி நான் இது வரைக்கும் ஒரே வாரத்தில் பல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாரு எல்லாத்தையும் காட்டுறாங்க. சரிங்க அப்படியா சரிங்க அதெல்லாம் நல்ல அவங்ககிட்ட கேட்டு தான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புவேன்றாங்க. சரிங்க அப்படி பரவாயில்லையா மேட்ரிமோனியில் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க. இவங்க வந்து கேட்டு தானே ஃபோட்டோ அனுப்புறாரு. அப்போனா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவு நினச்சி பேசுகிறோம். ஆனால் பணம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அது எப்படி அனுப்புகிறாங்க? அழகாக அனுப்பல, இப்படி வீங்கி போயும், இல்லைன்னா ரொம்ப குள்ளமாகவும், இல்லைன்னா ரொம்ப நம்மளோட வயசு கூட இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. ஏங்க என்னங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கொஞ்சமாவது நார்மலாக கொஞ்சம் பார்த்து அனுப்புங்கன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பவே மாட்றாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பொண்ணு வீட்டில் எந்த பொண்ணு எல்லாமே பொண்ணுங்க படிச்சிருது, இப்போ உள்ள பொண்ணுங்க படிச்சிருது, அதனால வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது தம்பி கொஞ்சம் பொறுமையாருன்றாங்க. பணத்தை வாங்கிடுறாங்களே, அதுக்கப்புறம் நம்மளை கேட்க போகிற பணத்தை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ உள்ள புரோக்கர்லாம். எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னா நல்லா படித்த பெண் தான் எதிர்பார்க்குறேன். ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேண்டாம், நிறம் முக்கியமில்லை, டிகிரி படிச்சிருந்தால் போதும். சரிங்களா? நான் அட்வொகேட் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிடுவாங்க, நான் அட்வொகேட் படிக்க வரேன். நீங்கள் வேலைக்கு போயெல்லாம் எனக்கு வருமானம் சம்பாதிச்சு தரணும்னா தேவையில்லை. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஆண்கள் வந்து என்னென்னோ வெளியே போகிறாங்க, ஏதோ தான் நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறையா வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வருது. அதனால் பெண்மணி சொல்ல முடியாது. பெண் உனக்கு பாதுகாப்பு அந்த அட்வொகேட்டுன்ற ஒரு பட்டப்படிப்பு உனக்கு நான் இருக்க வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஆனால் நான் போனதுக்கப்புறம் உனக்கு இந்த அட்வொகேட்டுன்ற பதவி படிப்புன்றது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ இந்த சமுதாயத்தை வாழ்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு இரும்பு. சொந்தமாக வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், சொந்தமாக கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், சொந்தமாக எனக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு சொத்து வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கும். அதாவது இது வந்து சொல்கிறேன்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா வாடகையிலே எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. வாடகை கொடுத்தீங்கன்னு அழகாக ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருந்து பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுக்கின்னு நல்லா இருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம வீடு இடம் வாங்கிட்டு வீடு கட்டுறது முக்கியம் இல்லைங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பேக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? நீங்கள் எப்படி உங்கள் அப்பா உங்கள் ஒன்றுமே இல்லை, அவங்க அப்பாட்ட போய் கேளுங்க யாருக்காக வாழ்கிறேன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் எங்கள் அம்மாக்காக எங்கள் அப்பாக்காக வாழ்கிறேன்னு சொல்லுவார். அது மாதிரி என் பையனுக்காக என் பொண்ணுக்காக வாழ்கிறேன்னு சொல்லுவார். அதே உங்கள் பாட்டிகிட்ட கேட்டால் உங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க? என் பையனுக்காண்டி வாழ்கிறேன், என் பேரனுக்காண்டி வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ கல்யாணமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீ உன்னை வந்து நான் கேட்குறேன் யாருக்காக வாழ்கிறேன்னா நீ யாருக்காக வாழ்கிற சொல்லுவேன். புரியுதா? அதனால கல்யாணன்றது ரொம்ப முக்கியம், குழந்தைன்றது ரொம்ப முக்கியம். நீ வீடு வாங்க, நிலம் வாங்க, வீடு வாங்க, இடம் வாங்க, எதனா பண்ணிக்க, வாங்காட்டி கூட போ. ஆனால் கல்யாணம் முக்கியமாக பண்ணி உனக்குன்னு ஒரு வாரிசு தேடிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பூமிக்குள்ளே படிச்சுட்டு போ. இப்போ வரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்து? குறைஞ்ச பார்த்தா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 100க்கு மேலே போயிட்டு இருக்குங்க, 100-200க்கு மேலே போயிட்டு இருக்கோம். சரி, 200 பொண்ணு பார்த்துருப்பீங்க. சரி, அதே மாதிரி நான் வரும்போது உங்கள் அப்பா கூட இருந்தார். ஆமாம், நான் அப்பாட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்னு இருக்கேன். அப்பா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க, வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா உள்ள. இதுதான்ப்பா. சரி, இப்போ முதல் பையனுக்கு ஒரு 37 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இவருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. இல்லை ஏன் பொண்ணு கிடைக்கலையா? இல்லை ஊர் சைடு, இல்லை நம்ம சொந்தக்காரங்க சைடு அதெல்லாம் பொண்ணு பார்த்துருப்பீங்களா? அதில் எதுவும் செட் ஆகலையா, கிடைக்கலையா? கேட்டோம்னா பையன் படிச்சிருக்கானா, எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, அதனால பொண்ணு கொடுக்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வேற வெறும் ஆம்பளைங்களா இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறது? நம்ம பொண்ணு போய் டிகிரி படிச்சிருக்க, இவங்க படிக்காதவங்களாச்சே அப்படின்னு இதுதான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்ல. சரி, அதே மாதிரி இப்போ இவ்வளோ பொண்ணு பார்த்துருக்கீங்க, இவ்வளோ இடத்துல போயிருக்கீங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா, இவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கடவுள் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்காரு. வீட்டில் எனக்குன்னு ஒரு மனைவி இருந்துன்னா அந்த மாதிரி நடக்காது. அவங்க எடுத்து பார்த்துருப்பாங்க. போகிற இடத்துல நம்மளையும் ஆச்சிட்டு போவாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். பொண்ணு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிறையா ஏங்கும். ஆனால் அது டைம் நம்ம கொடுத்து வைக்கணும். நான் ஒண்டி போனேன்னா எனக்கு முன்னே கிறகம் போகுது, அது நல்ல நேரம் எதுவுமே விடிய மாட்டேங்குது. அதனால பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஆனால் கடைசியாக அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விண்ணே, கடைசியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது, ஒரு கனவு ஒன்று இருக்குல்ல, அப்படி என்ன கனவோட இப்போ இந்த வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கீங்க? அப்படி என்ன ஆசை எனக்கு இருக்குன்னா, எனக்கு வந்து சினிமா மேலே ரொம்ப ஆசை இருக்குது. எதனாலனா இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவர் அந்த மனுஷனை பார்க்கணுன்னா நம்ம டிவியில் பார்க்கலாம். அது மாதிரி சிவாஜி வந்து இறந்துட்டார், இன்றைக்கி அந்த நல்ல மனுஷனை பார்க்கணுன்னா டிவியில் பார்க்கலாம். அது மாதிரி நானும் சினிமா நடித்து எனக்கு நாளைக்கு இந்த இல்லாட்டி கூட அந்த டிவியில் மக்கள் என்னை பார்த்துட்ருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு படத்தில் வாய்ப்பு வேணும்னு ஆசைப்பட்றேன். எதுலையாவது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ப்ராங்கிங் பண்ணுறதுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சீரியல்லாம் இருக்குது இல்லையா, இப்போல்லாம் வந்து சீரியல் ஏதாவது சின்ன ஆக்டர்லாம் ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குன்றேன். இப்போ சினிமாவில் பார்த்திங்கன்னா நிறையா காமெடி ஆக்டர்லாம் இறந்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா
ரோபோ சங்கர் அண்ணன், இந்த மாதிரி நிறையா விவேக் அண்ணன், இது மாதிரிலாம் இறந்துருக்காங்க. அவங்க இடத்துல ஃபில்லப் பண்ணுறதுக்கு இப்போ காமெடி ஆக்டர் இல்லை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக மக்களை சிரிக்க வச்சுக்கின்னு அப்படியே போயிட்டுருப்பேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி நான் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கல. மக்களை சிரிக்க வச்சுட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு ஏதோ ஒரு குறும்படத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நிறைய சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த 2025 விட்டுறலாம், 2025 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 2026ங்கிறது உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்கும். கண்டிப்பா திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களோட கனவா இருக்கட்டும், உங்க ஆசை எல்லாமே நல்லதா நடக்கணும்னு சொல்லி எங்க சேனல் சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நல்லது. உங்களுக்கு நன்றி, பொதுமக்களுக்கு நன்றி. நான் கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, சினிமா எல்லாம் கேட்டு வாய்ப்பு தாங்க, நல்லபடியா பண்ணுவேன். ஓகே, நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே.